என் அன்பு பிள்ளையே, என் வார்த்தைகளை ஊன்றி கவனி. என் ஆலயம் செல். அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ளமுருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பம் அல்ல குழந்தையே. சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம். துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல் நினைத்து சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்று உனக்கு நான் துணையிருப்பேன் தங்கமே. நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது. எல்லா கதவும் தட்டிய உடனே திறந்து விடாது. எல்லா கதவையும் எழு, தள்ளு என எழுதியிருக்காது. தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும். தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே குழந்தையே. உன்னை இழக்கவே தயாராகி விட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா? இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான். எனக்கு நீ முக்கியம், அதை நீ மறவாதே. முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவாய். உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன். யாமிருக்க பயமேன் தங்கமே. கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கிந்த கவலை? உன் வாழ்வெனும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு, காலம் நம் கையில். எனது ஆசிர்வாதம் என்று உனக்கு உண்டு. எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றாய். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி. வெற்றி உன்னை தேடி வரும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. அளவில்லா நன்மைகளை பெறப்போகின்றா. கலங்காதே தங்கமே. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே. என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. கலங்காதே. என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது. நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு விலகுவேனா? உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும்? உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் தங்கமே. இனி கலங்காதே. உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வின்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். உன் கஷ்டங்களை போக்க நான் வந்து விட்டேன். இனி கலங்காதே. அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். என் தங்கமே, சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியால் வெற்றியை அடைய நீங்கள் தோல்வியின் பாதையில் செல்ல வேண்டும். இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கின்றான். வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகின்றான். எதுவுமே நம் கையில் இல்லை குழந்தையே. நம்பிக்கையில் தான் உள்ளது. நேற்று மற்றும் நாளையை மறந்துவிட்டு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி. யாருக்காகவும் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை குழந்தையே. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று
தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதுமில்லை குழந்தையே. எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரித்தான். நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும். நீங்கள் பேசும்பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தை மட்டுமே பேசுங்கள். வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. கரையில் தேடினால் சிப்பிக்கள் தான் கிடைக்கும், மூழ்கி தேடினால்தான் முத்துக்கள் கிடைக்கும். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாங்க முன்னே வந்து சேரும் குழந்தையே. தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடமும் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்கு. மனம் தைரியத்தை பழகிவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகின்றான். இந்த உலகில் எவர் ஒருவர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உள்ளம் உருகி மருகி சாயப்பா என்று கண்ணீர் விட்டு என்னிடம் சரணடைந்து விட்டால் நிச்சயமாக அவர்களது பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். யார் ஒருவர் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்கள் புதிய வாழ்வை பெறுவார்கள். பொதுவாக நான் என் பக்தர்களை 3 விதமான வழிகளில் ஆட்கொள்வது உண்டு. 1, என்னை நினைக்கும் பக்தனுக்கு எனது உருவத்தை காட்டி உதவி செய்வது. 2வது, எனக்கு பதில் வேறு யாரையாவது ஒருவரை அனுப்பி உதவி செய்வேன். 3வது, பக்தனின் கனவில் தோன்றி பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லிவிடுவேன். இறைவனை உணர்வதற்கு நாம் செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பது மட்டும்தான். அமைதியாக இருப்பதைப் போல சிரமமான செயல் வேறு எதுவும் இல்லை குழந்தையே. ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போக வேண்டாம். என்னுடைய குழந்தைகளையும் பக்தர்களையும் எப்படியாவது காப்பாற்றுவதே எனது கடமை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. பாம்பின் விஷத்தை விட மனிதர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் குழந்தையே. உண்மையாக இருப்பவர்களுக்கு உறவுகள் அதிகமாக இருப்பதில்லை. நீ வெளிப்படுத்தும் அன்பு உண்மையானது என்றால் இறைவன் கூட உன்னிடம் தோற்று போவான். உணர்வுகளை புரிந்து கொண்டால் பிரச்சனைகள் இலகுவாகிவிடும். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எப்பொழுதும் நீ எந்த சூழ்நிலையிலும் மாறவே கூடாது. உன்னை மாற்றவும் விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டே இருக்கின்றார். அன்பில்லாதவர்களிடம் அன்பை எதிர்பார்த்து யாரையும் பார்த்தவுடன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடாதே. அவர்களுடன் பழகிய பின்புத்தான் தெரியும் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்கள் என்று. உனக்காக யாரும் இல்லை என கவலைப்படாதே. பிறப்பும் தனியாகத்தான், இறப்பும் தனியாகத்தான். நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தேடி வரும். பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பாருங்கள். அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும், பிறரை பற்றி விமர்சிக்க நமக்கு தகுதி இருக்கின்றதா என்று. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடமிருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கின்றது. உரிமை இல்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது தவறு. அன்பை கூடத்தான். உன் தவறை உன்னிடம் கூறினால் அவன் நண்பன், உன் தவறை மற்றவரிடம் கூறினால் அவன் துரோகி. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல, உன்னால் எவ்வளவு சோதனையை தாங்க முடியும் என்று உணர்த்தவே. அன்பு குழந்தையே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது குழந்தையே. காலம் மாறாது என்று நினைக்காதே. காலம் மாறும். தீமை அதிக நாள் தாங்க முடியாது. வாழ்வில் மகிழ்ச்சி வரும். உன்னை தூற்றி பேசி அவர்கள் வியந்து பார்க்கும் நேரம் ஓடி ஒளிய தேவையில்லை. இனி வரும் காலம் பொன்னான காலம். துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் முடியப் போகின்றது. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். காத்திரு. நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கின்றது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகின்றா. புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றா. அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே. நான் உனக்கு பலமுறை என் இருப்பை கொடுத்தாலும்
நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கவலைப்படுகின்றா. நீ என்னை எப்போதும் உன் இதயத்தில் நினைத்துக்கொள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்கக்கூடாது. தற்போது என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும். விட்டுக் கொடுப்பது அன்பென்றா? விலகிப் போவதும் அன்புதான் குழந்தையே. சில நேரங்களில் மௌனத்தை விட வார்த்தைகள் அழகாக இருக்கும் என்றால் அப்போது மட்டும் பேசு. உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையிலும் நடக்கும். ஆகவே நல்லதை மட்டுமே நினை. நல்லதே நடக்கும். விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு. பலமான ஆயுதம் பொறுமை. மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை. அற்புதமான மருந்து சிரிப்பு. தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. சற்று சுற்றிப்பார். ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுத்தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம். பட்ட அடிகள் எல்லாம் அனுபவமாகட்டும். வழிகள் எல்லாம் வழிகாட்டி ஆகட்டும். வாழ்ந்துதான் பார்ப்போமே வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன கற்றுத்தருகின்றது என்று. அனைத்தையும் தாங்கும் இதயத்தை நான் உனக்கு தருகின்றேன். நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கின்றாய். உனக்கான செயலை நான் முடித்து தருகின்றேன். எந்த தடையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுப்பேன். உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது. நீ எங்கும் செல்ல வேண்டாம் குழந்தையே. என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். என் தங்கமே, பொய் அந்த நேரத்தில் மட்டும் தான் துணை நிற்கும். ஆனால் உண்மை எந்த நேரத்திலும் நம்முடன் துணை நிற்கும். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களே உயர்ந்தவர்கள். உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே. ஏனெனில் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரித்தவர்களே அதிகம் குழந்தையே. நீ கேட்ட விருப்பத்தை பூர்த்தி செய்ய வாய்ப்புகளை தருகின்றேன். அதை அடைய திறமை கொடுத்து நீரூற்றி மூங்கிலைப் போல நானே வளர்த்தும் விடுகின்றேன். அந்த திறமை எனும் மூங்கிலை படகும் செய்யலாம், ஏனியும் ஆக்கலாம், புல்லாங்குழலும் இசைக்கலாம். ஆனால் அதை சோம்பேறித்தனத்தில் தவறவிட்டு விறகாக்கி எரித்துவிட்டு கைவிட்டு விட்டேன் என திட்டி தீர்க்கின்றான். ஆனாலும் உன்மேல் எனக்கு கோபமில்லை குழந்தையே. இன்னொரு வாய்ப்பும் தருகின்றேன். வெற்றியை உனதாக்கி வாழ்ந்து காட்டு. நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் பிள்ளை கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும். நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி எண்ணு. உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா இருக்கின்றேன் என்று மறந்து விடாதே தங்கமே. உனக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் நீ இங்கு வந்திருக்கின்றாய். எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கின்றானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் அவனுக்கு ஏற்படாது. கவலையை விடு. சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகின்றார். துவலாதே. உனக்கு துணையாய் நான் வருவேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. அதிகமாக யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக இனி நடக்க துவங்கும். நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்து விடும். நிச்சயமாக அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். பொறுமையோடு காத்திரு. என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அன்பு குழந்தையே. உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன். என் வைரமே, சிலரின் தேவைகள் மாறும் பொழுது தேவையாயிருந்த நீ தேவையில்லாதவர்களுக்காக மாற்றப்படுவார். இது யதார்த்தமான ஒன்று. பிறருக்கென்று வாழ்வதாயிருந்தால் இது வாடிக்கையாகி போய்விடும். அழாதே. உன் ஆழ்மனம் எனக்கு தெரியாதா என்ன? 1000 கடவுள்கள் இந்த உலகில் இருந்தாலும் அன்பை மட்டுமே வரமாக அள்ளி கொடுக்கும் கடவுள் அன்னை மட்டும்தான். உன்னால் உணர முடியவில்லை என்றாலும் நான் உனக்கான பணியை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும். உன் வாழ்வில் அதிசயம் நிச்சயமாக நிகழும். உன்னிடம் உள்ளது எதுவோ அது என்னால் கொடுக்கப்பட்டது. உன்னிடம் இல்லாதது எதுவோ
அது இனிமேல் என்னால் கொடுக்கப்பட போவது. கொடுப்பதும் நிச்சயம், நீ பெறப்போவதும் நிச்சயம். இடையில் இந்த காலதாமதம் வருவது உன்னுடைய கர்மாவை பொறுத்தது. நம்பியிரு, நான் உனக்கு துணையிருப்பேன். உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடையப்பார். உன்னிடம் பொறாமை குணம் இருக்காது. பிறரிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் மன அமைதி ஒருபோதும் இருக்காது. அமைதி இருந்தால் அனைத்தையும் அடையலாம். ஆனால் அமைதி இல்லை எனில் அனைத்தும் இருந்தும் ஏழைத்தான் குழந்தையே. நீ வாழ்வில் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா தரும் சீதனமாக உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.